தாவேக்கா தனியா போய் ஆட்சி நடத்த முடியாது, இவங்களுக்கு அனுபவம் இல்லை. அப்போ இவங்க ஒண்ணு திமுக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி நடத்தும், அல்லது அதிமுக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி நடத்துறோம். திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்போ அவங்க ஏமாத்தி அவங்க கிட்ட அவங்க சீட்டை வாங்கிட்டு அவங்க உழைப்புல வெற்றி பெற்று நன்றி சொல்றதுக்கு திமுக காரங்கெல்லாம் திமுக வெற்றி பெற்று அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. விஜய் யோகியமானவராக இருந்தா அந்த கட்சி கூட்டணியுடைய தலைமை கிட்ட பேசி ஆதரவு கேட்டிருக்கணுமே தவிர அவங்க ஆதரவுல நீ ஆட்சி அமைக்கன்னு நீங்க சொல்றீங்க. இது பாக்குறதுக்கு கேவலமா இல்லை. விஜய் அப்படிதான் சொன்னாரு கடைசி ஸ்பீச். நான் அப்புறம் ஏதாவது சொல்லுவேன். நான் ஏதோ கொஞ்சம் அவரு என்னது ஜோசப் விஜய் முதலமைச்சர், அதனால நான் பேசாம இருக்கேன். இல்ல அதான் இப்போ விஜய் கூட கூட்டணி சேரதுக்கு நாங்க முன்னாடியே பரிந்துரைச்சோம் அப்படின்னு தான் சிவி சண்முகம் சொல்றாரு. அதிமுகவை உடைக்கிறதுக்கான வேலைகளை அவர் விஜய் பண்றாரு. அதிமுகவை அவர் உடைக்கிறதா நினைச்சு அவங்களுக்கு எல்லாம் பதவி தரவனங்களாம் நீ பாவம் பைத்தியம் குடிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு சிலர் இருக்கிறதா சொன்னாங்க. அதுதான் சொல்றேன். இவங்க அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம், அதுல இல்லைன்னு நான் மறுக்கல. சட்டசபையில உதயநிதி நல்லா பேசினாரு, இல்லைன்னு சொல்லுங்க. நான் பேசிட்டு எதிர்த்து ஓட்டு போட்டாரா? ஏன் வெளியே போனாரு? வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஃபெலிக்ஸ். நேற்று கூட மூர்த்தி அவர்கள் சொல்லியிருந்தார், முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கூட நிறைய திமுக காரங்களுடைய திமுக உறுப்பினர்களுடைய சொந்தக்காரங்க அவங்களுடைய உறவினர்களுடைய மொபைல்ல கூட விஜயோட படங்கள் தான். அதுதாங்க. அதாவது இது அரசியலுக்காக நடந்த மாற்றம் தெரியல, இது ஏதோ ஒரு சீரியஸ்னஸ் தெரியாம இதை போட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக இருக்கவங்க சரி திமுக பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, திமுகவில் இருந்துகிட்டே திமுக வேட்பாளர் பிடிக்கலன்னா சரி இவருக்கு போட்டிருப்பாங்க. அதிமுக இருந்துட்டு அதிமுக வேட்பாளர் பிடிக்கல அல்லது தோழமை கட்சி அவங்க ஏத்துக்கலன்னா இப்படி அந்த சில்லறையா சேர்ந்த ஓட்டுக்கள் இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இந்த மாற்றத்தை ஏன்னா இது ஒரு அலையாவோ அல்லது விஜய் தான் ஆட்சி நடத்துவார், இவர் தான் சிறந்த ஆட்சி நடத்துவார்னா அவருக்கு போதுமான மெஜாரிட்டி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50-55 வருஷத்துல எப்பவுமே இந்த மாதிரி இழுபறியில ஒரு ஆட்சி அமைஞ்சதே இல்லை. மக்கள் தீர்ப்பளிச்சாங்கன்னா ஒரு கட்சியை புறக்கணிச்சாங்கன்னா சுத்தமா புறக்கணிச்சிருவாங்க, ஒரு கட்சியில கூட்டணி ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க. ஆனா இப்போ அது மாதிரி இல்லைல்ல. ஆனா விஜய் வந்ததுனால திராவிட கட்சி இல்ல. நான் நினைக்கிறது என்னன்னா, உங்களுடைய பார்வை எப்படி வேணா இருக்கலாம், என்னுடைய பார்வை என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா முடிவு. அவர் 234 தொகுதியும் ஜெயிச்சிருந்தா அதை எதிர்ப்பீங்க இருங்க, தெளிவா வாக்களிச்சிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் தனியா ஆட்சி அமைக்கணும்னு அவருக்கு வாக்களிக்கல, அதுக்கு போதுமான எண்ணிக்கை தரல. அதே மாதிரி திமுகவுக்கு போதுமான எண்ணிக்கை தரல, அதிமுக அணிக்கும் தரல. அப்போ அதிமுக அணியும் என்டிஏ கூட்டணிக்கும் வாக்களிச்சு அவங்களையும் தனியா போய் ஆட்சி நடத்தணும்னு விடல, திமுக கூட்டணியும் தனியா போய் ஆட்சி நடத்த முடியும்னு அவங்க விடல. அதே மாதிரி தாவேக்கா தனியா ஆட்சி அமைக்க விடல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, தாவேக்கா தனியா போய் ஆட்சி நடத்த முடியாது, இவங்களுக்கு அனுபவம் இல்லை, அதுக்கு போதுமான அரசியல் கட்டமைப்பு இல்லை. அப்போ இவங்க ஒண்ணு திமுக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி நடத்தணும், அல்லது அதிமுக கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி நடத்தணும். அப்போ அவங்களுடைய நிர்வாகம் திறமையும் இவங்களுடைய அந்த முயற்சியும் வர சொல்ல ஒரு சரியான ஆட்சியா இருக்கும், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராத ஆட்சியா இருக்குன்ற முடிவை எடுத்தாங்க நான் நம்புறேன். ஆனா அத விஜய் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன நமக்கு பெரும்பான்மை கொடுத்துருக்காங்க, அதனால நான் தான் என்னை பார்த்த 1-3 ஆண்டுல எதையும் நான் இது ஒண்ணாதான் விஜய்க்காக ஓட்டு போட்டாங்க, அது ஒரு பகுதி போட்டாங்கன்றது உண்மை. அதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே இவரை ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் தனிப்பட்ட ஆட்சி நடத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. இல்ல அவரு மெஜாரிட்டியா தானே இருக்காரு இன்னைக்கு. அதுதாங்க சொல்றேன், இது பண்றாரு. ஒரு அவர் மக்களுடைய தீர்ப்பை அல்லது அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு திமுக கூட்டணி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும், நான் சொல்றது வரைக்கும் விடுங்க, அல்லது அதிமுக கூட்டணி கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும்.
அப்போ மக்கள் தீர்ப்பை வந்து இவரை சிதைக்காம நான் ஆட்சி நடத்துறேன், எனக்கு கூட இருந்த ஆட்சி நடத்த பங்கெடுத்துங்க, அல்லது இங்க வெளியே இந்த ஆதரவு தருங்க, நான் சரியான ஆட்சி நடத்தினா எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க, தப்பா நடத்த சொல்ல என்னை தட்டி கேளுங்கன்னு சொல்லி பேசியிருந்தாருன்னா, அது திமுக அணியில பேசியிருந்தாலும் சரி, மதசார்பற்ற அணி, அதனால நீங்க என் கூட வாங்கன்னு சொன்னாலும் பேசியிருக்க முடியும். அல்லது அதிமுக கூட பேச சொல்ல திமுக எதிர்ப்பு விட்டு நீங்களும் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கீங்க, நாங்களும் திமுக எதிர்ப்பு நிலை, அதனால எனக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தாங்க, நீங்க வெளியிருந்து எனக்கு உதவி செய்யுங்க, நான் வந்து சரியான ஆட்சி நடத்துகிறேன், நீங்க எந்த குறையும் ஆட்சியில் இருந்தால் நீங்க தைரியமா எடுத்து சுட்டி காட்டுங்க, அதை நான் மீறினா நீங்க ஆதரவு வாபஸ் வாங்கின்னு பேசியிருந்தாருன்னா ஒரு ஆரோக்கியமான அரசியல் தமிழ்நாட்டில் வந்திருக்கும். தமிழ்நாடு தன்னுடைய தனித்தன்மையை காப்பாத்திருக்கும். இவரும் அரசியல்ல ஒரு பக்குவப்பட்டிருப்பாரு, பக்குவப்பட்ட தலைவரா சொல்லியிருக்கு. ஆனா அதை செய்யாம திமுக கூட்டணியை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு. முதல்ல கை வச்சது திமுக கூட்டணி, அதுல காங்கிரஸ் எடுத்தாரு. காங்கிரஸ் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே போக மாதிரி தானே இருந்தாங்க. அவங்க போறாங்க இவங்க வராங்கன்றது இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டு நான் திமுக விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தானே வந்து சீட்டு வாங்கினாங்க. ராகுல் காந்தியே வந்து அவங்க போறவங்களா இருந்தா 2 வருஷம் பொறுத்து சிதம்பரத்துக்கு ஒரு ராஜ்யசபா சீட் எதுக்கு கொடுக்குறாங்க? திமுக பைத்தியமா பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் எது கொடுத்தாங்க? 28 சீட்டை கொடுத்து அவங்க கொடுக்குறாங்கன்னா இவங்க போறாங்கன்ற தெரிஞ்சுதான் கொடுத்துருப்பாங்களா? அப்போ அவங்க ஏமாத்தி அவங்க கிட்ட அவங்க சீட்டை வாங்கிட்டு அவங்க உழைப்புல வெற்றி பெற்று நன்றி சொல்றதுக்கு திமுக காரங்க எல்லாம் திமுக வெற்றி பெற்று அவங்க கூட தானே இருந்திருப்பாங்க. இல்லைங்க, அது எனக்கு காங்கிரசினுடைய தன்மையை பத்தி நான் பேசல. இவரு ஒரு மாற்று அரசியல், நேர்மையான அரசியல், யோக்கியமான அரசியல், ஊழலற்ற அரசியல் நடத்த போறோம்னு சொல்ற விஜய் அந்த கட்சியில சேர்ந்து அந்த கூட்டணியில வெற்றி பெற்று இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. இதே அமைச்சர் பதவி வேணும்னு திமுகவுல கேட்டாங்க, கூட்டணி கட்சிகளை மதிக்கல அப்படின்னா வேல்முருகன் அவர்களும் நீங்க அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பேசணும். நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. நான் வந்து திமுகவினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி நான் பேசல, காங்கிரசினுடைய நிலைப்பாட்டை நான் சொல்றது கேளுங்க. அவங்களுடைய காங்கிரசினுடைய புனிதத்தை பத்தியோ, காங்கிரஸ் வந்து யோக்கியமான கட்சியோ, காங்கிரஸ் வந்து அடுத்தவனை கழுவுக்கிறதுலயும் கால வர்றதுலயும் இது வரைக்கும் செய்யாத கட்சினோ நான் சொல்லல. நான் சொல்றது விஜய் யோகியமானவராக இருந்தா அந்த கட்சி கூட்டணியுடைய தலைமை கிட்ட பேசி ஆதரவு கேட்டிருக்கணுமே தவிர, அந்த கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியை இழுக்கிறது அவங்களே விரும்பி வந்தா கூட நீங்க ஒரு கூட்டணியில ஜெயிச்சிருக்கீங்க, இன்னும் அந்த ஓட்டு கேட்டு போனான் பாருங்க திமுக தொண்டன், அவன் நன்றி சொல்றதுக்கு உங்களை தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க போய் நன்றியாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லலாம். நீ அடுத்த நாளே வந்து அந்த கூட்டணியில இருக்கிறவங்களை நீ கூப்பிட்டு சேர்க்கிறன்னா அப்போ அது வந்து அதுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னா அப்போ இது விலைபேசி வாங்குறது தானே. இப்ப காங்கிரஸுக்கு 2 அமைச்சர் கொடுத்ததுனால தானே காங்கிரஸ் அங்க இருந்து திமுக கிட்ட இருந்து வந்தாங்க. அது விஜயோட அரசியல் ஆதாயத்துக்காக கூட அதுதாங்க பீப்புள் மேண்டேட் ஆக்ட், அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். இல்ல கட்சி மொத்தமா போனா எப்படி மொத்தமா போகுது. ஆனா காங்கிரஸ் நீங்க சொல்றதெல்லாம் சரி, காங்கிரஸ் தனியா நின்று வெற்றி பெற்றிருந்தா நீங்க சொல்றத நான் ஏத்துப்பேன். அவங்க ஒரு கூட்டணி வேட்பாளர், அந்த கூட்டணியில இருந்து அவங்க விலகிறதுக்கு முன்ன நீ போய் அவங்க கிட்ட பேரம் பேசி நீ வந்துரு நான் உனக்கு தரேன்னு சொன்னா அது ஆள் பிடிக்கிறது தானே. நான் சொல்றது புரியுதுங்களா? ஆக அது ஒண்ணு. சரி, அதுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், IUML அவங்க என்ன சொல்றாங்க? இன்னைக்கும் திமுக கூட்டணியில தான் நாங்க இருக்கின்றாங்க. அவங்கள அவங்க ஆதரவுல நீ ஆட்சி அமைக்கன்னு நீங்க சொல்றீங்க. இது பாக்குறதுக்கு கேவலமா இல்ல? இல்ல நீங்க வந்து விஜய் ஒட்டுமொத்தமா திமுக போலாம், ஆனா திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் போகாது. திமுக அண்ணா திமுக நான் பேசவே இல்லைங்க. இல்ல திமுக சொல்றது விஜய் வந்து ஒரு யோக்கியமான அரசியல்வாதியா இருந்தா ஒண்ணு அந்த கூட்டணியை சேர்த்து ஆட்சி நடத்துறோம், அல்லது அந்த கூட்டணியில இருக்கிற கட்சிகளை நீங்க ஒரு அணியில நின்று ஜெயிச்சிருக்கீங்க. அது இன்னும் அந்த இப்பதான் நீங்க ஜெயிச்சு அந்த அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்குள்ள நீங்க வந்து அந்த கூட்டணி விட்டு வாங்கன்னு சொன்னா அது எப்படின்னு கேட்கணும். ஆனா இவர் போய் அவங்களுக்கு பூச்செண்டு கொடுக்கறது, சோபா அனுப்பி அவங்கக்கிட்ட ஆதரவு கேட்கறது, சரி அது ஒரு நிலை. இன்னொரு நிலை, அதிமுக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி தான் தலைவர். அவர் A-Form B-Formல கையெழுத்து நான் முடிச்சிடுறேன். A-Form B-Form போட்டு எல்லாரும் ஜெயிக்க வைக்கிறாரு. இது ஒண்ணு உடனே
அதுல போய் ஒரு 2 பேரை பிடிச்சி உன்னை வந்து உள்துறை அமைச்சர் ஆக்குறேன், உன்னை வந்து போலீஸ் அமைச்சர் ஆக்குறேன், உன்னை வந்து கலால் அமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் உத்தரவாதத்தை கொடுத்து அங்கிருந்து 10 பேர் 20 பேர் கூட்டிட்டு வரேன்னா நீ எப்படி யோகியமான ஆட்சி நடத்துவன்ற? இல்ல அதான் எடப்பாடி தொகுதியில தாவேகாவினுடைய வேட்பாளரை விலைக்கு வாங்கினாங்க அதிமுக அப்படின்னு சொல்றாங்களே, அதனால ஒருவேளை கோபம் இருக்கு. ஏங்க அவர் சொல்றாங்க, இவங்க செய்யறாங்கன்றதில்ல. அவங்க வேட்பாளர் என்ன வேட்புமனு தாக்கல் பண்ணாரு, அது ஏன் ரிஜெக்ட் ஆச்சுன்றது ஒரு கதை. ஆனா அதே தொகுதியில இவங்க ஒரு வேட்பாளர் ஆதரிச்சு தானே அங்க நின்னாங்க. அது உங்களுக்கு சுயேட்சையில ஒருத்தர் தானே அவர் சொன்னாப்ல. ஏங்க இவங்க வேட்பாளர் ஒரு தகுதி இல்லாத ஒருத்தர் இவங்க நிறுத்திட்டு அவங்க வந்து அதுல கோளாறு வந்ததுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பா? அவங்க தாவேகா அப்படிதானே சொன்னாங்க. ஏங்க விஜய் அப்படிதான் சொன்னாரு கடைசி ஸ்பீச். நான் அப்புறம் ஏதாவது சொல்லுவேன், நான் ஏதோ கொஞ்சம் ஒரு என்னது ஜோசப் விஜய் முதலமைச்சர், அதனால நான் பேசாம இருக்கேன். விஜய் வந்து 3 வாட்டி நாமினேஷன் திருச்சி போட்டார்ல. ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட ஒரே வாட்டி விண்ணப்பம் கொடுப்பான். இவர் ஒரு முதலமைச்சர் 3 வாட்டி வேட்புமனு திருத்தினார்ல. அவங்க வேட்பாளரை 3 வாட்டி திருத்த சொல்ல வேண்டியதானே? யார் நாங்களா போய் தடுத்தோம்? ஒரு வேட்புமனுவை தாக்கல் பண்றதுக்கு ஒழுங்கா துப்பு இல்லைன்னா, வக்கு இல்லைன்னா, தகுதி இல்லைன்னா அதை மறைக்கிறதுக்கு அதிமுக. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. 98,000 லீடிங் மட்டும். ஏதால 1.5 லட்சம் ஓட்டுல 50,000 ஓட்டு தான் எல்லா கட்சியும் வாங்கியிருக்கு. 50 லட்சம் வாக்கு தான். 1 லட்சம் வாக்கு எடப்பாடி பழனிசாமி. மற்ற கட்சியெல்லாம் 52 லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. அவ்வளவு பெரிய வெற்றி பெற்றவர் இவங்க வேட்பாளர் பார்த்து போயிருந்தார். இத்தனைக்கும் அங்க தாவேக்கா இன்னொருத்தர் ஆதரிச்சு உடனடியாக அவங்க வந்து அவங்கள வேட்பாளர் அறிவிச்சு அவங்களும் போட்டிட்டு வாக்கு வாங்கியிருக்காங்கல்ல. இல்ல அதான் இப்போ விஜய் கூட கூட்டணி சேரதுக்கு நாங்க வந்து முன்னாடியே பரிந்துரைச்சோம் அப்படின்னு தான் சிவி சண்முகம் சொல்றாரு. அதாவது கூட்டணிக்காக எல்லாமே விஜயை பொறுத்த வரைக்கும் பரிந்துரைக்கும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவர் வந்து ஆட்சி நடத்தவும் தேவையில்லை. முதலமைச்சர் அவர் இருக்கணும். அதை தவிர அவருக்கு எந்த லட்சியம் இல்லை. எந்த அயோக்கியத்தனத்தையும் பண்ணி முதலமைச்சர் ஆகணுன்ற முடிவு பண்ணிட்டு தான் அவர் அரசியல் வந்தாரு. அவருக்கு வந்து ஆட்சி நடத்தணும், நேர்மையா நடக்கணும், அதெல்லாம் கவலை கிடையாது. யாரையாவது வச்சு இவர் முதலமைச்சராக இருக்கணும். கோட்டு மாட்டிக்கிட்டு அந்நிய நாட்டு அதிபர் மாதிரி அவர் வந்து மக்கள் அதுக்கு முன்ன காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு, இப்போ பதவியேற்றுக்கு சொல்ல இருந்து அந்த கோட்டை கழட்டுறது கூட இல்லை. அதுதான் முதலமைச்சருடைய ஆடையா இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்களிலிருந்து மேம்பட்டவராக தன்னை அவர் உருவாக்கி விரும்புறாரு. அதிமுகவை உடைக்கிறதுக்கான வேலைகளை அவர் விஜய் பண்றாரு. அதிமுகவை அவர் உடைக்கிறதா நினைச்சு அவங்களுக்கு எல்லாம் பதவி தரவனங்களாம் நீ பாவம் பைத்தியம் பிடிக்கிற ஸ்டேஜ்ல ஒரு சிலர் இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க வந்து என்ன பண்றேன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒன்று பேசுறாங்க, செகண்ட் ரவுண்ட்ல ஒன்று பேசுறாங்க, தேர்ட் ரவுண்ட்ல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர்ன்றாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அதனால அவங்களை விடுங்க. அவங்க பாவம் ஏதோ ஆசைப்பட்டு இன்னைக்கு பேச முடியாம இருக்கிறாங்க. அவங்கள பத்தி ஏன் பேசுறீங்க? இல்ல திமுக கூட்டணியை பத்தி எல்லாம் பேசினாங்கல்ல. இப்ப நீங்க வந்து இல்லைங்க திமுக கூட்டணியில இருந்து இல்லைங்க சிவி சண்முகமும் கம்யூனிஸ்ட் கட்சியில உள்ளவங்களும் ஓப்பனாவே சரி 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 இதே சிவி சண்முகம் செகண்ட் ரவுண்ட்லயே தேர்ட் ரவுண்ட்லயே ஒண்ணு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணோம், எடப்பாடி பழனிசாமி ஏற்க மாட்டாருன்னாரு. திருமாவளவனுக்கு எப்படி போய் முதலமைச்சர் ஆக்குவாரு சொல்லுங்க? யாருடைய சப்போர்ட் இல்ல. விஜய் திமுக ரெண்டும் அப்போ மட்டும் ஒன்னா சேரலாமா? என்னங்க பேசுறீங்க? யாரோ வந்து சுயநினைவு இல்லாம பேசுறதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், திருமாவளவன் வந்து அந்த பேச்சு நடந்துச்சுன்னு திருமாவளவன் சொன்னார்ல. திருமாவளவன் என்ன அவரு, அதாவது இல்ல நான் சிவி சண்முகத்தை நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு. ஆனா திருமாவளவன் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறது, செகண்ட் டைம் பேசுறது, நேத்து பேசுறது, இன்னைக்கு பேசுறது, மத்தியானம் பேசுறது, சாயங்காலம் பேசுறது, எல்லாத்தையும் பாருங்க. அதை விட குழம்பா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர் ஆட்சியில சேருவாருன்னு சொல்லல, சேர மாட்டேன்னு சொல்லல. அங்க போய் துணை முதலமைச்சர் கேட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஸ்டாலின் வந்து இவரை முதலமைச்சராக சொன்னதா சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு கூட அவர் துணை முதலமைச்சர் ஆயிடுவாரு, இதுல வந்து திருச்சியில போட்டியிட போறாருன்னு இன்னைக்கு கூட செய்திகள் அவங்க ஆட்களே பரப்பிட்டு தான் இருக்காங்க.
அதனால அவர் விடுங்க, பாவம், அவர் என்ன செய்யறதுன்னு தெரியாம தானே இதுல வந்து சட்டசபைக்கு போட்டியிடுனான்னு சொல்லிட்டு ஒரு தொகுதியும் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிடன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் திடீர்னு நான் வந்து போட்டியிடலைன்னாரு. அதுக்கப்புறம் எங்க கட்சியில ஆள் இல்லை, காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாரு. எல்லாமே அவர் ஒரு குழப்ப மண்டலில் இந்த பக்கம் ஆதவர்ஜினாவுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, இந்த பக்கம் ஸ்டாலினுக்கும் பயப்பட வேண்டியது இருக்கு, அதுக்கு மீறி போனா கட்சிக்காரர்களுக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு கொஞ்சம் ஸ்டெடி ஆகட்டும் விடுங்க. அவர் இருக்கிறதுலயே குழப்பமான தலைவரா அவர் இருக்காரு. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, கம்யூனிஸ்டுகள் என்ன முடிவோ அதை என் முடிவுன்றாரு. அதுக்கப்புறம் போய் ஸ்டாலின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நான் இன்னும் முடிவு எடுக்கலன்றாரு. அதனால அது திருமாவளவன் நல்ல தலைவர், அதுக்கு தவிர அவர் விமர்சிக்கிற தகுதியை நான் ஏற்படுத்தி வேணாம்னு நினைக்கிறேன். அதான் சார் கட்சியில. அதனால அதிமுக அவரே தான் வந்து அதிமுக திமுக சேர்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கம் சொல்லி சொன்னதா அவரே தான் சொல்றாரு. அப்போ மட்டும் அதிமுக திமுக ஒன்னா சேர்ந்துருமா? அது அது திமுக, நீங்க அதிமுக தான் சொல்லணும். ஏன்னா நீங்க அது அதிமுக எப்படிங்க? அதிமுக வந்து திருமாவளவன் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக உருவாக்கப்பட்டவர், அதுல வந்து மாற்று கருத்து. ஆனால் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரணாக இருப்பதை விட திமுகவுக்கு அரணாக இருப்பது அவருடைய கொள்கையா மாறி போன பிறகு அதிமுக எப்படி அதை ஏத்துக்கும்? நான் இன்னும் சொல்றேன், இந்த ஊடகங்கள், இந்த அரசியல் அறிவு ஜீவிகள்லாம் நான் முடிச்சிடறேங்க. அதிமுக வந்து திருமாவளவன கூட்டணிக்கு அடைச்சாங்கல்ல, நாங்க இப்ப கூட அடிச்சங்க, இப்ப கூட அடைக்கிறேன். ஆனா திமுக கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆளை நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கூட்டணியில நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதுக்காக எந்த தியாகத்தையும் பண்ண தயாருன்னு சொல்லி தன்னையே அழிச்சுக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை நீ அந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் அதிமுக எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற. அப்ப எடப்பாடி முதல்வருங்கிறத ஏத்துக்கிட்டு அதுதான் சொல்றேன். இவங்க வந்து அதிமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்க முயற்சி பண்ணோம், அதுல இல்லைன்னு நான் மறுக்கல. அதிமுக ஆட்சினா நீங்க மக்கள் தந்த தீர்ப்பு நான் முதல்ல சொன்னதுதான் மறுபடியும். அவங்க தீர்ப்பு 3 பேருக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. நாம் தமிழருக்கோ இல்ல சுயேட்சைக்கோ அவங்க ஒரு இடம் கூட தரல. முழுக்க அதிமுக கூட்டணி ஒண்ணு, திமுக கூட்டணி ஒண்ணு, தாவேகா விஜய் தலைமையிலான அணி ஒண்ணு. இந்த 3 தான். இதுல யாராவது 2 அணி சேர்ந்துதான் ஆட்சி அமைக்க முடியுன்றது தமிழ்நாட்டினுடைய இன்றைய தேர்தல் முடிவு. அது இந்த ரெண்டா இல்ல இந்த ரெண்டா, அது வந்து அரசியல் இல்ல. அதை தானே இப்ப விஜய் பண்ணிருக்காரு. விஜய் பண்ணியிருந்த பிரச்சனை இல்லைங்க. இதுல இருந்து 10-12 பேர், அது பாலிடிக்ஸ் தானே, அது உங்களுக்கு பாலிடிக்ஸ் தானே. அதுல என்ன ஏங்க? சரி, அந்த 12 பேர் எடுத்துட்டாரு அவரு. நீங்க நான் என்ன சொல்றேன், வாக்கு செலுத்தப்பட்டது நீங்க சிசரிப்பாங்க. அந்த 12 பேர் எடுத்தாரு, அதுல 5 பேர் மனப்பூர்வமா இவர் அணிக்கு வந்துட்டாங்க திமுக இருந்து. ஆனா மீதி 8 பேரு நான் அந்த கூட்டணியில இருக்கேன்னு சொல்றாங்கல்ல. அப்போ திமுக வந்து தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு தருதா? திமுக கூட்டணி ஆதரவு தருதா? திமுக கூட்டணி தெரியல, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள். ஆமா, அவங்க கூட்டணி கட்சிகள் வந்துருச்சுன்னா அந்த கூட்டணி வந்து வெளியே வரணும்ல. இல்ல அது வந்து இல்லைங்க. நான் கேட்கறது நேரடியான கேள்வி. ஒரு பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா திமுக கூட்டணி ஒரு முடிவு எடுத்தா அதுல கட்டுப்படுவாங்களா? திமுக கூட்டணி நடத்துற கூட்டத்துக்கு போவாங்களா? தாவேகா நடத்துற கூட்டத்தை இன்னைக்கு நிலவரப்படி தமிழ்நாடு அரசு வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இதானே. இன்னும் விடுதலை சிறுத்தைகள் சேரல, ஐயுஎம்எல் சேர்றதா முடிவு எடுத்துட்டாங்க. அது பின்னால உள்ள பிரச்சனை. அது சேர்ந்த பிறகு அது சேர்ந்தா 3 கட்சி 4 கட்சின்ற வரும். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி தானே. அப்போ திமுக கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சிகள் ஆதரவு தருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த கட்சிகள் நாங்க வந்து நடுநிலை வைக்கிறோம், எங்க தேர்தல் கூட்டணி தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இனி அவங்களுக்கு எங்களுக்கு உறவு இல்லை, ஒரு நட்பு ரீதியா அவங்களுடைய முடிவுகள் சரியா இருந்தா நாங்க ஏற்போம், இல்லைன்னா எதிர்ப்போம்னு சொல்லிட்டு வெளியே வரணும்ல. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் போய் அவரு ஸ்டாலின் கிட்ட தானே கேட்டு வரீங்க. அப்ப அந்த தலைமையை தானே ஏத்துக்கிறீங்க. அவரு மனசு எதுவும் கஷ்டப்பட்டு நீங்க அப்போ அவருடைய விருப்பத்தின் பேரில் விஜய் ஆட்சி அமைச்சிருக்காரு, நான் குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு திமுகவினுடைய பினாமியா இவங்க இருக்கிறாங்க. அதுக்கு கேட்டா இவங்க மதசார்பற்றுன்னு ஒரு போர்வையை போயிடுறாங்கன்னு சொல்றேன். நீங்க அந்த கூட்டணியை நினைச்சா நீங்க இவ்வளவு பேசினாரு விஜய். அதுக்கு முதலமைச்சர் தோக்குற அளவுக்கு தானே இருந்துச்சு. இத கேட்டுங்க.
சட்டசபையில உதயநிதி வந்து நல்லா பேசினாரு, இல்லைன்னு சொல்லல. பேசிட்டு எதிர்த்து ஓட்டு போட்டாரா? ஏன் வெளியே போனாரு? இது ஒரு எதிர்க்கட்சி செய்யற வேலையா? அதிமுக 22 பேர் தவிர வேற யார் இந்த ஆட்சியை ஏற்று ஓட்டு போட்டாங்க? அப்போ நீங்க எதிர்ப்பு அரசியல் நடத்துறது தயாரா இல்லை. நீங்க ஓட்டு போடுறதுனால அந்த ஆட்சி கவுந்துர போறது கிடையாது. அவங்க வேற ஏதோ பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஓட்டு போட்டு கூட எதிர்ப்பு தெரிவிக்கலன்னா, உங்க தோழமை கட்சிகள் ஆதரிச்சு ஓட்டு போடுறதை நீங்க அனுமதிக்கிறீங்கன்னா, அவங்க எல்லாம் உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கன்னா, அப்போ யாருக்கு ஆதரவா இருக்காங்க, யார் எதிர்க்கிறாங்கன்றத பாரு. உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.